ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அதில் நிறைய இன்க்ளூடிங் ரேஷியோஸ் நிறைய இருக்கும். ஸோ 1 மினிட்ல ஒரு ஷேரை அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அதற்கு சில முக்கியமான ரேஷியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் மிக முக்கியமானது இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஒரு கம்பெனி ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு பார்க்கறதுக்கு இது லெஸ் தென் 20 இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு க்ரோத் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஆர்ஓஐசி அப்படிங்கிற இந்த டேட்டா மோர் தேன் 15% இருந்தால் நல்லது. டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம், அது லெஸ் தென் 1% இருந்தால் நல்லது. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் மோர் தேன் 10% சிஏஜிஆர்னு சொல்லுவோம், அப்படி இருந்தால் நல்லது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மோர் தேன் 15% இருந்தால் நல்லது. இபிஐடி மார்ஜின் சொல்லுவோம், அது மோர் தேன் 10% இருந்தால் நல்லது. கிராஸ் மார்ஜின் மோர் தேன் 40% இருந்தது அப்படின்னா இந்த கம்பெனிகள் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு குவிக்கான ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்த்து இந்த ரேஷியோ செக் பண்ணோம் அப்படின்னா இவங்க நீண்டகால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த கம்பெனி அனாலிசிஸ் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே.